أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்ற அழகிய முகமன் வார்த்தையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு வாய்ந்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலே பார் பெருத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் பெருத்ததோ என்கிற வண்ணம் தங்கள் இறை தூதரை இடி சொல்லால் இழிந்தவனை கண்டித்து வாளெடுத்து போர் புரிய வேண்டிய சமுதாயம், துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு அந்த கயவனை விட்டு வைத்துவிட்டு காவல்துறை முடிவெடுக்கட்டும், இந்திய தேசத்தின் ஆட்சி அதிகாரம் முடிவெடுக்கட்டும், தமிழகத்தின் முதல்வர் முடிவெடுக்கட்டும், நீதிமன்றத்தின் நீதி முடிவெடுக்கட்டும் என்று இங்கே உரக்க குரல் எழுப்பி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற வேளையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கமைத்திருக்கின்ற அனைத்து ஜமாத்தார்கள் கூட்டமைப்பின் சார்பிலேயும் அனைத்து இயக்கங்கள் அமைப்புகளின் சார்பிலேயும் ஆலிம் பெருமக்களால் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தமுகவுடைய செயலாளர் அல் ஹக்கீம் அவர்களே, இறைமறை ஓதி நின்றிருக்கின்ற மௌலவி அபூபக்கர் சித்திக் பைசி அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு அமைப்புகளிலே இருந்தும் அதே போல ஜமாத்துகளிலே இருந்தும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்ற சிறந்த சமுதாய சிந்தனையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை சகோதரர்களே, செங்கோட்டையிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் 200 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற 200 கோடி மக்களால் இறைவனின் தூதர் என்று போற்றக்கூடிய தங்களையும் விட, தங்கள் குடும்பத்தையும் விட, தங்கள் பிள்ளைகளை விட, தங்கள் சொத்துக்களை விட, தங்கள் சுகங்களை விட, இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதித்த அத்தனையும் விட, ஏன் எங்கள் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குப்பைக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கோமாளி, RSS கண்டுபிடித்த RSS ஒரு கோமனம், இந்த கல்யாண ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய பையன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் திருத்தூதராக, மனித குலத்தின் நேர்வழி காட்டியாக வல்ல இறைவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு 1450 ஆண்டு காலம் இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றுகிறோம் போற்றுகிறோம் என்று போற்றுகின்ற அந்த மாமனிதரை கொச்சைப்படுத்தி இருப்பதை கண்டித்து இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலிலே இதே போல மக்கள் கூடி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறிலே இதே போல மக்கள் கூடி தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். வடசென்னை மாவட்டம், திருச்சி மாவட்டம், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம், இப்படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் ஆர்ப்பரித்து பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய எதிர்ப்பை, கண்டனங்களை பதிவு செய்ததற்கு பிறகும் கூட இந்த நாட்டில் ஒரு செவிட்டு மூதேவி ஆட்சியில இருப்பதை போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கேட்காத காதுக்கு யாரும் கொண்டு போய் சேர்த்துவோர் இல்லையா? இந்த நாட்டினுடைய உளவுத்துறை செத்து விட்டதா? ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கையை கூட வெளியிடவில்லை? தமிழ்நாட்டினுடைய தெருவீதிகள் கலகலத்து போய் கலவர சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நாட்டில் வாழ்கின்ற 1.25 கோடி முஸ்லிம்களுடைய இதயத்தின் மீது கடப்பாறையை துளைத்தலை போல எங்கள் இதயத்திலே கடப்பாறை துளைத்தலை கண்டித்து ஏன் ஒரு அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி பழனிசாமி என்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களிடத்திலே ஓட்டுக்காக எங்கள் கால்களை பிடிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஏன்
வார்த்தையை கூட விடவில்லை. இதுதான் கண்டனத்துக்குரியது. இதுதான் கண்டனத்துக்குரியது. ஒரு கல்யாண ராமன் பேசியது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரியதோ அதே போல கண்டனத்துக்குரியது அவன் பேசியதை அதனால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய பாதிப்பை குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடாத எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்திய வார்த்தையை ஆதரிக்கிறாரா? நாளைக்கு அறிக்கைகளை வெளியிட வேண்டும். நான் பேசுவது இங்க நின்று கொண்டிருக்கிற உளவுத்துறை, இங்க மத்திய உளவுத்துறை நின்று கொண்டிருக்கிறார்கள், மாநில உளவுத்துறை இங்க நின்று கொண்டிருக்கிறது, SIU, SIT போன்ற உளவு நிறுவனங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் பேசிய ஒரு மணி நேரத்திலே சிஎம் செல்லுக்கு இந்த தகவலை சொல்லி விடுவார்கள், எனக்கு தெரியும். ஆனால் கடந்த 4-5 நாட்களாக தமிழகத்துடைய தெருவீதிகளில் இந்த முஸ்லிம் தாய்மார்கள் வீட்டை விட்டு வெளிவராத இந்த சங்கங்கள் ரோட்டிலே நின்று கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பது ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய காதுக்கு விழவில்லை? அப்படியானால் கல்யாண ராமன் என்ற எச்ச பையன் பொறுக்கி அவன் பேசியதை எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கிறாரா? அப்படியானால் நாளை தலைமை செயலகத்தில் இந்த செய்தியை உண்மை என்று சொன்னால், கல்யாண ராமன் பேசியதை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தால் நாளை தலைமை செயலகத்தில் முற்றுகையிடுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சென்னையிலே சந்திப்போம். வர இருக்கின்ற தேர்தலில் ஒரு ஓட்டு கூட நியாயவான்களின் ஓட்டு, இந்த நாட்டில் நீதியான இந்து பெருமக்களுடைய ஓட்டு, இந்த நாட்டின் முஸ்லிம் மக்களுடைய ஓட்டு, இந்த நாட்டின் கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு, இந்த நாட்டின் ஜெயின மக்களுடைய ஓட்டு, இந்த நாட்டின் சீக்கிய சமுதாயத்துடைய ஓட்டு, இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு, எங்களை பார்த்து பரிதாபப்படுகின்ற இந்த நாட்டின் இந்து பெருமக்களுடைய ஓட்டு, ஒரு ஓட்டு கூட எடப்பாடி பழனிசாமி வருகின்ற தேர்தலிலே பெற முடியாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நாளை காலை அறிக்கையை வெளியிட வேண்டும். தமிழகத்துடைய தலைமை செயலகத்தின் சார்பிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அந்த அறிக்கை கல்யாண ராமன் என்ற பொறுக்கி குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விட்டான் என்று நாளை காலை தினத்தந்தி, தினமலர், மாலைமுரசு, மாலைமலர், தி கரண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து இன்டர்நெட், மாத்ருபூமி, மனோரமா, இந்த நாட்டில் எத்தனை பத்திரிகை இருக்கிறதோ அத்தனை பத்திரிகையும் செய்தி வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் எடப்பாடியை ஒரு நியாயமான முதலமைச்சர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் மீது இந்த பாசிஸ்டுகள், இந்த சங்க பரிவார கும்பல்கள், இந்த அயோக்கிய நாய்கள் அறிவிக்கப்படாத ஒரு யுத்தத்தை முஸ்லிம்கள் மீது நடத்தி கொண்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து விடுவோம் என்ற கோரிக்கையை நான் முதலில் வைத்திருக்கிறேன். வரிக்கு வரி விடாமல் உளவுத்துறை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேச்சு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உளவுத்துறையினுடைய கேமராக்களிலே என்னுடைய பேச்சு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இளவுத்துறை அல்ல, உளவுத்துறை. எனவே செய்தியை கணக்கச்சிதமாக என் கழுத்துக்கு தூக்கு கயிறை மாட்டுகின்ற கணக்கச்சிதமான வார்த்தைகளை அவர்கள் எழுதுவார்கள். அவர்கள் சான் பிள்ளைகள் அல்ல, அந்த உளவுத்துறை ஆண் பிள்ளைகள் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த செய்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு செல்ல வேண்டும். பிறகு ஒரு கேட பையன் இருக்கான், நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. நான் எடப்பாடி பழனிசாமியை கூட ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்தியாவின் பிரதமர் கேட பையன் மோடியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குஜராத் தொடங்கி, மகாராஷ்டிரா தொடங்கி, அஸ்ஸாம் தொடங்கி, ராஜஸ்தான் தொடங்கி, உத்தரப்பிரதேசம் தொடங்கி நாட்டினுடைய எல்லா மாநிலங்களிலும் முஸ்லிம்கள் இன்றைக்கு சொல்லென்னா கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்? RSS பாசிஸ்டுகள் காரணம். அந்த RSS உடைய பிரதமராகத்தான் இந்தியாவுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 5000 முஸ்லிம்களை குஜராத்தில் நாங்கள் கொலை செய்தோம், உங்களால் என்ன புடுங்க முடிஞ்சது என்று யார் கேட்கிறார்? கல்யாண ராமன் கேட்கிறார். 5000 முஸ்லிம்களை கொன்றது யார்? மிஸ்டர் நரேந்திர மோடி. அவருடைய ஆட்சியின் காலத்திலேதான் 5000 முஸ்லிம்கள் குஜராத்திலே கொல்லப்பட்டார்கள். அதற்காக
5000 முஸ்லிம்களை கொண்டதற்காக ஒருவன் கூட இந்திய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படவில்லை. அதனால்தான் கல்யாணராமன் சொல்லுகிறான், 5000 பேர்த்த நாங்க கொன்னமே, ஏதாவது உங்களால பண்ண முடிஞ்சதா? யாரை பார்த்து கேட்கிறான்? அதோ கடைசியில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, நமக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நானும் முசல்மான் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயோ ஒளிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களே, அந்த முஸ்லிம்களுடைய மானத்தை, மரியாதையை, கண்ணியத்தை, சுயமரியாதையை நோக்கி இந்த தெருவிலே பிறந்திருக்கின்ற அப்பம் பேர் தெரியாத கல்யாணராமன் நம்மை பார்த்து கேட்கிறான். நான் யார் அவங்க அப்பேன்னு கேட்டேன். அப்ப யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. கல்யாணராமனுடைய அப்பனே தெரியவில்லை, அப்பம் பேர் தெரியாத ஒரு அயோக்கிய பையன் எங்கள் உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்திவிட்டு இன்னும் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கல்யாணராமன் யாரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான்? கல்யாணராமன் யாரால் பாதுகாக்கப்படுகிறான்? தமிழகத்தின் காவல்துறை அதிகாரிகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அவன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா? சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த நாடு முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள் அனைத்து மதத்தையும் சார்ந்த, மதம் சாராத, கடவுள் நம்பிக்கை உள்ள, கடவுள் நம்பிக்கை அற்ற அனைவரின் நாடு. இந்த நாட்டில் எங்களுடைய உடன்பிறப்பு முஸ்லிம்களுடைய தலைவரை கொச்சைப்படுத்திய கல்யாணராமன் என்ற அரவாணி பொண்டூச்செட்டியை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. இல்லை என்றால் கல்யாணராமனுக்கு வைத்த பேரை எடப்பாடி பழனிசாமிக்கு வைப்போம். இதை செய்ய வேண்டும். இது எங்களுடைய மான பிரச்சனை, எங்கள் சுயமரியாதை. எங்களை நீ கொலை செய்யலாம், எங்கள் தாயை பேசலாம், எங்கள் தந்தையை பேசலாம், எங்களுக்கு மானம் இருக்கிறது, ரோஷம் இருக்கிறது, எல்லாம் வரும். ஆனால் அதை விட கோடான கோடி மடங்கு எங்களுக்கு கோபம் வரும். எங்கள் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால், அவரை பேசினார், அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். உங்கள் உயிரை விடையும் உங்கள் நபி மேலானவர் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கிற ரஹமத்துல் லில் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருள் கொடை. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் இந்திய தேசத்தின் விடுதலை. அப்பொழுது அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், இந்தியாவில் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும்? மக்காவிலே ஆட்சி நடத்தினாரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா உமருடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த உமரின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இந்த நாடு, இந்த நாட்டினுடைய தலைவர்கள் நபிகள் நாயகத்தை எப்படி மதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அம்பேத்கர் இந்திய தேசத்துடைய சட்டத்தை எழுதுகிற போது முகமதுடைய சட்டம் என்று அவர் எழுதினார். ஆனால் அது குர்ஆனின் சட்டம். அந்த சட்டத்தை முகமது லா என்று சொல்லுவார்கள், முகமதின் சட்டம். அப்படியானால் இந்த நாடு எப்படி முகமது நபியை மதித்திருக்கிறது? அண்ணல் அம்பேத்கர் மதித்த, பகத்சிங் மதித்த, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதித்த, உலக தலைவர்கள் நெப்போலியன் மதித்த, காரல் மார்க்ஸ் மதித்த, உலகத்தின் ஏழைய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி மதித்த இந்த உலகத்தில் ஒப்பற்ற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை ஏன் ஆர்எஸ்எஸ் நாய்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை? ஆர்எஸ்எஸ் நாய்கள் மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் தானே, ஏன் அவர்களிடத்தில் இதை நீங்கள் தெரியப்படுத்தவில்லை? இந்தியா ஒரு ஒழுங்குற நாடு, இந்தியா ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு. இந்த சட்ட புத்தகத்தில் முஸ்லிம்களுக்கு சம உரிமை இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின் பிரிவு 25 என்னுடைய மத வழிபாட்டு உரிமையை, என்னுடைய மத பிரச்சாரத்தை, என்னுடைய வழிபாட்டு தளத்தை கட்டுவதை எல்லாவற்றையும் ஏற்றிருக்கிற போது ஏன் எங்கள் தலைவர்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ததில் கல்யாணராமனுக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது எங்களுக்கும் கல்யாணராமனுக்கும் ஏதாவது உறவு முறை இருக்கிறதா? கல்யாணராமனுடைய வீட்டிலே ஒரு முஸ்லிம் யாரையாவது பெண்களை திருமணம் செய்துவிட்டு ஏதாவது தவறாக நடந்திருக்கிறாரா? எங்களுக்கு தெரிய வேண்டும்.
கல்யாணராமன் முஸ்லிம்களால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்? நான் கல்யாணராமனோடு நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார். உன்னையும் ஒரு மனிதனாக நினைத்து நீங்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யுங்கள், இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள், நீங்கள் குர்ஆனை கூட விமர்சனம் செய்யுங்கள். அதற்கு எங்களிடத்திலே பதில் இருக்கிறது. நல்ல விமர்சனங்களை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய பக்குவத்தை, அறிவை, ஆற்றலை, பொறுமையை இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நாங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எங்கள் மதத்தை, எங்கள் மார்க்கத்தை நீங்கள் விமர்சனம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட விஷயங்களை அதில் எந்த தவறும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு பிறந்த புத்தகம், ஒளிவு மறைவில்லை. அவர் என்ன உண்பார், என்ன தண்ணீர் குடிப்பார், எப்பொழுது குடிப்பார், அவர் அருந்துகின்ற பானம், அவர் உண்ணுகின்ற உணவு, அவர் நடக்கின்ற நடை, அவர் பேசுகின்ற பேச்சு, அவருடைய சொத்து, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. கெசட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றின் எல்லா இடங்களிலும் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடம், அவருடைய தந்தையார், தந்தையின் தந்தையார், தந்தையின் தந்தையின் தந்தையார், முப்பாட்டனின் தந்தையார், 25 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர்கள் யார், எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கிறது. அவர் பிறந்த நாள், அவர் பிறந்த கிழமை, அவர் பிறந்த நேரம், பிறந்த போது அந்த குழந்தை எப்படி இருந்தது, பிறந்த போது அவருடைய தாய் எப்படி இருந்தார், பிறந்த போது அவருடைய தந்தை இருந்தாரா இல்லையா? உலகத்தில் இப்படி ஒரு வரலாற்றை நீங்கள் காட்ட முடியுமா? எவனுக்காவது காட்ட முடியுமா? நீங்கள் கும்பிடுகிற உங்கள் கடவுளுக்கு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இல்லை. நீங்கள் 30 முக்கோடி தெய்வங்களை சொல்லுகிறீர்களே, ஒரு தெய்வத்தினுடைய, ஒரு தலைவனுடைய ஒரே ஒரு ஆதாரபூர்வமான வரலாற்றை ஒரு நாள் சொல்ல முடியுமா? திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி, ஸ்ரீரங்கநாதர், நான் அந்த கோயிலுக்கு சென்றேன். போன போது ஒரு ஆங்கிலேயர், ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்தவர், ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒருவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன மொழிபெயர்க்கிறார்? அங்கே பார்த்தவுடன் அந்த ஆங்கிலேய பெண்மணி, அவர் ஒரு பெண், அந்த பெண் ஆச்சரியத்தில் அதிர்ந்து போய் மை காட் அப்படி என்றார். நான் பக்கத்தில் போய் என்ன கடவுளே என்று சொல்லுகிறாரே, என்ன நடந்து விட்டது என்று பார்த்தேன், நின்று கவனித்தேன். என்ன ஆச்சரியப்பட்டிருக்கிறார் சொன்னால், ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? சாரி, எத்தனை கீப்பர்ஸ் தெரியுமா? 60,000 கீப்பர்ஸ், 60,000 வெப்பாட்டிகள் என்று ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு வாசலிலே எழுதி போடப்பட்டிருக்கிறது. நான் எதையாவது இதுவரை கொச்சைப்படுத்தியிருக்கிறேன்னா எழுதி போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது கொச்சை ரங்கநாதர் சுவாமி எப்படி 60,000 வெப்பாட்டிகளோடு வாழ்ந்தார் என்று என்றைக்காவது நாங்கள் கேட்டுக்கிறோமா? இது எங்களுடைய வேலையா? அந்த பக்கத்தை நாங்கள் பிறக்க மாட்டோம். பிரமத கடவுள்களை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள், பிரமத கடவுள்களை நீங்கள் பேசாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிமுறை காட்டியிருக்கிற போது நாங்கள் ஏன் பிரமத கடவுள்களை ஏசப் போகிறோம், ஏன் பேசப் போகிறோம்? ஆனால் நீ அப்படி சொல்லவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆண்மையை நீ பரிசோதித்ததாக சொல்லுகிறாயே, மவனே, நீ என் கையிலே கிடைத்தால் சாம்பல் கூட மிச்சமாகாதா. 8 வயசு பையன் நாயத்துக்கு அல்லாஹ் அக்பர் நாம் பேசினா அந்த தம்பி போய் அவனை பிடிச்சிட்டு வந்துருவான். அவ்வளவுதான். 8 வயசு பையனுக்கு கூட நீ அடங்கி ஒடுங்கி வர வேண்டிய சூழ்நிலையிலே தான் இந்த சமுதாயம் வீர பரம்பரையாக நின்று கொண்டிருக்கிறதே தவிர இந்த சமுதாயம் கோழைகள் அல்ல. 10 பேர் உயிர் துறப்பதற்கு தயாராகுவோம். 10 பேருடைய உயிர் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினவன் இருக்க மாட்டோம், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த நாடு சட்டத்தின் நாடு. என்னுடைய அண்ணன் தம்பி இந்து சகோதரர்கள் யார்? என்னுடைய அண்ணன் தம்பிகள், என்னோடு பிறந்தவர்கள். இன்னைக்கு நிற்கிறாரே, இதோ இங்கே ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார், மீனாட்சிபுரத்துடைய சகோதரர். இந்த கேமராவில் மேல வாங்க, மேல வாங்க சார், மேல வாங்க.
மீனாட்சிபுரத்தினுடைய சகோதரர் 40 வருடத்திற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த மீனாட்சிபுரம் இருக்கிறது, ரஹமத் நகர். உங்கள் மாவட்டத்திலே உள்ள நகர் ரஹமத் நகரை சேர்ந்த சித்திக் இக்பால் பாருங்க. இந்த சகோதரன் கூட வெறும் 40 ஆண்டுகள் தான் இவர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இந்த சகோதரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாருடைய உயிரையும் நீங்கள் தருகிறீர்களா என்று நான் கேட்கிறேன். தருகிறீர்களா? நிச்சயமாக. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் ஜமாத்தை சார்ந்த இஸ்லாமிய உம்மத்துகள் அனைவரும் அதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உயிரை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவர் இஸ்லாத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர். சமத்துவத்திற்காக, சமதர்மத்திற்காக, சகோதரத்துவத்திற்காக ஏங்கிய எங்கள் சகோதரன் நேற்றைய தாழ்த்தப்பட்டவர், இன்றைக்கு உயர்த்தப்பட்டவர், எங்களில் உயர்ந்தவர் எங்களுடைய சகோதரன். இந்த சகோதரன் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடைய ஒரு ரோமத்திற்கு சேதாரம் ஏற்படுத்தினால், அதை கேவலமாக பேசினால் 200 கோடி மக்கள் உயிரை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் சொத்தை விட, எங்கள் சுகத்தை விட, எங்களுடைய எல்லாத்தையும் விட மேலானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் கையில் துப்பாக்கி இருந்து எனக்கு முன்னால் கல்யாணராமன் பேசியிருந்தால் சுட்டு பொசுக்கி இருப்பேன் அந்த நாயை. என் கையில் பெரிய வாள் இருந்து அவன் எனக்கு முன்னால் எங்கள் நபிகள் நாயகத்தை பேசியிருந்தால் கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்திருப்பேன். பெரிய கல் இருந்து, என் கையில் பெரிய கருங்கல் இருந்து எங்கள் நபிகள் நாயகத்தை அவன் பேசியிருந்து எனக்கு முன்னால் பேசியிருந்தால் அடித்தவன் மண்டையை சுக்குநூறாக்கி இருப்பேன். இதுதான் எங்கள் உணர்வு, இதுதான் எங்கள் வாழ்வு. எங்கள் வாழ்வும், எங்கள் உயிரும், எங்கள் உடமையும் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரித்தாகுக என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் சொல்லுகிறோம். சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன சொல்வார்கள்? எந்த ஒரு பேச்சையும் பேசுவதற்கு முன்னால் இறைவனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். ஆலிம் பெருமக்களே, எங்கள் சகாபாக்களுடைய உயிர்களையே, அவர்களின் தாய் தந்தையரையே எங்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுத்து விடக்கூடிய அளவில் இருப்பார் என்று சொன்னால் நான் யார்? என்னுடைய உயிர் என்ன? என்னுடைய தாய் தந்தையின் உயிர் என்ன? எல்லாம் அற்பமானது. எங்களுக்கு உயர்வானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் ஒரு ஜனாதிபதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதிபதி, ஒரு பேரரசர். அவருக்கு சொத்துக்கள் இல்லை, அரண்மனை இல்லை, பாதுகாவலர் இல்லை. அவருக்கு சொத்துக்கள் இல்லை, அரண்மனை இல்லை, கோட்டை கொத்தளங்கள் இல்லை, பாதுகாவலர்கள் இல்லை. அவருக்கு ஆசாபாசங்கள் இல்லை. அனைத்தும் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக சிரிப்பதை கூட அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் சிரிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ பசியோடு இருக்கிற போது நீ சாப்பிட்டால் நீ முஸ்லிம் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பகிர்ந்து கொடு என்று இந்த உலகத்தை நோக்கி போதித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போர் நடக்கும், எங்களுக்கும் RSS நாய்களுக்கும் போர் நடக்கும். ஒரு நாள் இல்லை, அந்த போர்க்களத்திலே கூட RSS காரனுடைய மனைவியை, பெண்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், முதியவர்களை கொலை செய்ய மாட்டோம், அவர்களின் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், அவர்களுடைய மதகுருமார்களை கொலை செய்ய மாட்டோம், அவர்கள் குடிக்கின்ற நீரிலே விஷத்தை கலக்க மாட்டோம், அவர்களுடைய உணவுப் பொருள்களில் விஷத்தை கலக்க மாட்டோம், அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்க மாட்டோம். இப்படி யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போருக்கு அனுப்புகிற போது அந்த தோழர்களிடத்திலே உபதேசம் செய்கிறார்கள். இப்பொழுதல்ல, 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவிலே இருந்து மோத்தா போருக்கு போகும்போது அந்த தோழர்களுக்கு உபதேசிக்கிறார்கள், பெண்களை கொல்லாதீர்கள். போர்க்களத்திலே கூட எதிரியின் பெண்கள் பலகீனமானவர்கள்,
உடல் உபாதை கூடுதலாக உள்ளவர்கள் என்றெல்லாம் போதிக்கப்பட்ட மனிதநேய போராளி இந்த நாயினுடைய வாயிலே இன்றைக்கு விழுந்திருக்கிறார் என்றால் அதற்காக எங்கள் உயிரை நாங்கள் தரமாட்டோமா? ஏன் காவல்துறை எஃப்ஐஆர் போடவில்லை? ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நாட்டிலே இல்லையா? சொல்லுங்கள், ஏன் கைது செய்யப்படவில்லை? ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து உட்கார வைத்து அழகு பார்க்கிறீர்கள்? ஆனால் ஒன்று நல்லது, போலீஸ்காரங்க கையில கல்யாணராமன் இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்க பேச்சு கேட்காதவங்க நாட்டுல நிறைய பேர் இருக்கான். அவ எங்கேயாவது போய் குத்தி கிழிச்சு குடல் வெளியில வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் போலீஸ் பாதுகாவலில் கல்யாணராமன் இருப்பது நல்லது. காரணம், நீங்கள் பேசியிருப்பது சாதாரணமான ஒரு நபர் அல்ல. உலகத்தினுடைய புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்க சினிமால 20 வருஷம் நடித்தவனை நீங்க புரட்சி தலைவர் சொல்லுவீங்க. அதெல்லாம் புரட்சி தலைவர் அல்ல, அதெல்லாம் புரட்சி தலைவர்கள். புரட்சி தலைவர் இந்த உலகத்திலே ஒருவர் மட்டும்தான், அது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இனி இந்த உலகம் தெரிந்து கொள்ள போகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இந்த உலகத்தின் குறிப்பாக RSS கார ஒவ்வொருத்தரும் நபிகள் நாயகம் என்று சொல்லுவதற்கு அஞ்சுகின்ற காலம் அதி விரைவிலே வரும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இளைஞர் சமுதாயம் தயாராக வேண்டும். இந்த நாட்டில் தயாராக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, 73 நாளாக கடந்த 73 நாட்களாக விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மயிரை கூட இதுவரைக்கும் மோடி புடுங்கவில்லை. விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு 11-12 சுற்று பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள். பிரியாணி தீர்ந்து போனதுதான் மிச்சம், தீர்வில்லை. 11-12 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட உன் பேச்ச போடா நீயும் உன் பேச்சுன்னு சொல்லி விவசாயிகள் இறங்கி வந்துட்டாங்க. விவசாயிகள் எல்லோருமே டர்பன் கட்டி இருக்கிறார்கள். என்னமோ நான் நினைக்கிறேன் டர்பனுக்குள்ள துப்பாக்கி வச்சிருப்பாங்களோ. அவ்வளவு இந்த அரசு பயப்படுகிறது. யாரை? விவசாயிகளை. உலகத்தில் எங்கேயாவது போராடுகின்ற, அணிவகுத்து போராடுகின்ற டிராக்டர் போராட்டத்தை பேரணிகள் நடத்துகிறவர்களுக்கு டெல்லி அரசு என்ன தெரியுமா செய்திருக்கிறது? நானும் ஒரு 50 வருஷமா இந்தியாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு பிரதமரும் இந்த கோமாளித்தனத்தை செய்யவில்லை. டிராக்டர் பேரணி நடத்துறீங்களா? நடத்த விடமாட்டேன். யார் சொல்றா? மோடி. நீ நடத்த விடலைன்னா நாங்க நடத்துவோம்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா? ரோட்ல எல்லாம் ஆணி அடிச்சு வைப்பேங்க. நீங்க ஒரு பிரதமர், இதுக்கு ஒரு துப்பாக்கி, இதுக்கு ஒரு ராணுவம். ஆனா என்னங்க இது? ரோட்ல சிமெண்ட் போட்டு ஆணியை குத்தி வச்சிருக்கலாம். உலக நாடுகள் பார்க்கிற அமெரிக்காவுடைய ஜோ பைடன், அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் பார்த்து வெத்தலை பாக்கு போட்டு சிரிக்கிறான். இவ்வளவு கோமாளியா இருப்பான் ஒரு இந்திய பிரதமர். எவ்வளவு பெரிய ராணுவ பலத்தை உடைய ஒரு இந்திய பிரதமர் என்ன செய்யலாம்? பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றை இந்த மாதிரியான குற்றத்தனத்தில் தீர்த்துக் கொள்ளுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அந்த போராட்டம் நாடு முழுவதும் இன்றைக்கு பேச்சு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துடைய வீரியத்தை அடக்குவதற்காக தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுகிறார்கள். யார்? பிஜேபி தூண்டுகிறது. கலவரத்துல பிஜேபிக்கு என்ன லாபம்? இந்து ஓட்டு வங்கி உருவாகும். முஸ்லிமும் இந்துவும் சண்டை போட்டா யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு லாபம். ஊரு ரெண்டானா யாருக்கு கொண்டாட்டம்? கூட்டாளிக்கு கொண்டாட்டம். இப்ப கூட்டாளி யாரு? RSS பிஜேபி. அதனால கல்யாணராமன் சொன்ன ஒரு கலிசடைய, ஒரு களவாணி பயனை, ஒரு RSS துவைக்காத கோமணத்தை இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு நாங்க பயப்படுவோமா? கல்யாணராமனுடைய பேச்சுக்கு பயப்படுகிறவர்களா நாங்கள்? இன்னும் உயிரோடு இருக்கிறானே என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அப்ப இந்த அளவுக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அது அங்க பண்றாங்க. கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல 1997லயே கோயம்புத்தூர் கலவர பூமி, ரெட்மார்க் குத்தப்பட்ட ஏரியா. எல்லா இடத்திலும் போலீஸ் பந்தோபஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தெரியுமா? காஷ்மீருக்கு பிறகு கோயம்புத்தூர் தான் என்னுடைய ஊர். அப்படிப்பட்ட நெருப்பாற்றிலே இருக்கக்கூடிய, இப்பொழுதுதான் கலவர சூழலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த கல்யாணராமன் எங்கள் தலைவரை பேசினால் அவனை நாக்க அறுப்பாங்களா இல்லையா? இந்த வரைக்கும் அறுக்கல.
அறுப்பாங்களா இல்லையா? அறுத்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா வந்து கோவை செய்த பிடிச்சுக்குவாரு. ஏன்னா அவனோட நாக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க பிடிச்சு உள்ள போடுவீங்களா இல்லையா? நான் ஏதோ 10 கருத்துக்களை பேசி இந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றதை நீங்க தடுக்கிறீங்களா இல்லையா? ஆனா எவனாவது ஒருத்தர் செஞ்சா நேர யாரை பிடிப்பீங்க? எங்களை மாதிரியான ஆட்களை நீங்க பிடிப்பீங்க. இப்ப தெரியுங்க, மேட்டுப்பாளையத்துல இந்த செயலை செய்திருக்கிற சங்க பரிவார் உங்க மீனாட்சிபுரத்துக்கு வர்றாங்க. கடந்த 25ஆம் தேதி காவல்துறை அதிகாரிகளே உங்க இடத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டை ஸ்டேஷன்லயா எங்க கொடுத்திருக்கிற புகார் இது பாத்தீங்களா? தினமணி பத்திரிகையில 25ஆம் தேதி வந்திருக்கிற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில சா ராஜகோபால் அவருடைய பேரு சா ராஜகோபால்ங்கிறவன் இந்த கட்டுரை எழுதியிருக்கான். இந்த கட்டுரை தினமணி பத்திரிகையில 25ஆம் தேதி வருது. என்ன தெரியுமா வருது? மீனாட்சிபுரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பணத்துக்காகவோ சமத்துவத்திற்காகவோ அல்ல. அவர்கள் எதற்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் 4 மனைவி கட்டலாம், அதுக்காக தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு போட்டிருக்கான். அடே அயோக்கிய பையன் ராசகோபாலு, ஏற்கனவே தமிழ்நாட்டில் ராசகோபால போட்டாங்க. இது தேவையா உனக்கு? 4 மனைவியை கட்டுவதற்காகத்தான் என்னுடைய இந்த சகோதரன் 40 வருடத்திற்கு முன்னாடி மீனாட்சிபுரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் என்று, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதை, அதை பின்பற்றி வாழுவதை கடந்த 25ஆம் தேதி கொச்சைப்படுத்தி இப்ப நோட்டீஸ்ல போட்டிருக்கான், பத்திரிகையில போட்டிருக்கான். இப்ப இங்க என்ன நடக்கும்? கலவரம் ஏற்படுமா இல்லையா? 4 மனைவி உங்களுக்கு எத்தனை? 4ஆ? எத்தனை? ஒன்னே ஒண்ணு. எனக்கும் ஒண்ணுதான். ஒண்ணுதாங்க இருக்கு. 4க்கு அனுமதி இருக்கு. நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன இவருக்கு பிரச்சனை வந்துருச்சு? ராசகோபாலனுக்கு 4 மனைவியை கட்டுவதற்கு என்று சொன்னால் கூட பரவாயில்லை, அதை கூட நாங்கள் விட்டு விடுவோம். இன்னொரு செய்தியை சொல்றான். அவங்க எல்லாருமே விவசாய வேலைக்கு போறவங்க. 4 மனைவியை கட்டினா 4 மனைவி விவசாய வேலைக்கு போகும்ல, அவ அந்த பெண்களை வச்சு சம்பாதிக்கலாமல்ல, அதுக்காகத்தான் இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க போட்டுட்டான். இந்த அயோக்கிய பையனை என்ன பண்ணணும்? காவல்துறையில புகார் அளிச்சாச்சு. அவங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்திருக்காங்க. இது வந்து சிஎஸ்ஆர் காப்பி. முன்னாடியா பாருங்க, ஒரு கல்யாண ராம அங்க, ஒரு ராசகோபால இங்க பாருங்க. சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்திருக்காங்க. என்னுடைய மதத்தை, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதத்தின் அடிப்படையில் வாழ்வதை கொச்சைப்படுத்திய இவன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்று புகார் அளித்து சிஎஸ்ஆர் காப்பி. காவல்துறை நண்பர்கள் இதை பதிவெடுத்துக்கீங்க. இந்த வரைக்கும் ஏன் அவன் கைது செய்யப்படவில்லை? நாங்கெல்லாம் பொம்பளைகளை எல்லாம் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறவங்களா? சொல்லுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சொல்றது. உடனே பதறி போய் இன்னைக்கு காலையில என்னை வந்து சந்தித்தான். நான் தங்கி இருக்கிற அந்த லாட்ஜில் வந்து என்னை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாரு, இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, எங்க மனசு ரொம்ப வேதனைப்படுது. நான் 40 ஆண்டு காலமாக சமத்துவத்தை, சமதர்மத்தை, சமாதானத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களில் ஒருவன். ஆனால் 4 பொண்டாட்டிக்காக அவங்களை பயன்படுத்தி சம்பாதிப்பு. நாங்க என்ன பொம்பளைகளை பயன்படுத்தி சம்பாதிப்பவர்களா? நாங்கள் என்ன சுஷ்மா சுவராஜா? இல்ல நாங்க யாரு? நாங்க யாரு? என்ன பெண் சாமியாரா? நாங்க பிரக்யா சிங் தாகூராங்க. காசுக்காக குண்டு வைத்த பிரக்யா சிங் தாகூரா? சொல்லுங்கள். நாங்கள் யார்? நாங்கள் அல்லாஹ்வுக்காக எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிற முஜாஹிதீன்கள், போராளிகள் நாங்கள். இவன் சொல்றா, பொம்பளைக்காக இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டோம். என்ன இது? எவ்வளவு பெரிய அநியாயம்! ஒரு இந்துவாக இருந்து 2வது கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறனால முஸ்லிமா மாறி 4 கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் என் தங்கச்சியை உங்களுக்கு தர்றேன், உங்க மகளை எங்களுக்கு தந்துருங்க, கட்டுவோம், 4 கட்டுவோம், எல்லாரும் 4 கட்டுவோம். இப்பவே 10 குழந்தை, 20 குழந்தை பத்துக்குவோம், 30 குழந்தை பத்துக்குவோம். 30 கோடி முஸ்லிம்கள் 3 ஆண்டுகளில் 90 கோடியா மாறிடுவோம் இன்ஷாஅல்லாஹ். நாங்க தான் மெஜாரிட்டி. இந்தியாவில் ஆட்சி எங்க ஆட்சி? எங்க சகோதர இந்துக்கள் எல்லாம் எங்களை ஆளட்டும். நாங்க ஆள மாட்டோம். நாங்க ஆட்சியில இருப்போம். யார் ஆளுவா எங்களை? எங்கள் சகோதர இந்துக்கள் எங்களை ஆளுவார்கள். நல்லபடி ஆளட்டும். ஆனால் இருக்கக்கூடாது, RSS இருக்கக்கூடாது. எப்படி கொச்சப்படுத்துறா பாருங்க.
எனவே தமிழ்நாட்டில் ஒரு கலவர சூழலை உருவாக்கி இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்காக இந்த பிஜேபி வகைராக்கள், இந்த பாசிச கும்பல்கள், இந்த RSS பயங்கரவாதிகள் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். எனவே நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சமாதானமாக இருங்கள். நீங்கள் எந்த கடவுளையும் திட்டக்கூடாது. யாரு ஒரு கல்யாணராமன் திட்டினார் என்பதற்காக எந்த கடவுள்களையும், யார் வணங்குகிற கடவுள்களையும், அவர்களது சிலைகளையும், அவங்க வணங்குகிற பூண்டுகளையும், மரம் செடி கொடிகளையும் எதையும் நீங்கள் விமர்சிக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் இறுதியில் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த அல்லாஹ் தருகிற வெற்றியை நாம் அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இதை காவல்துறையிடத்திலே ஒப்படைத்து விட்டோம். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து விட்டோம். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடத்திலே ஒப்படைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய காவல்துறை டிஜிபி இடத்தில் இதை ஒப்படைக்கிறோம். நீங்கள் தயவு செய்து கல்யாணராமனை சரியான சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். குண்டர் சட்டம் பாய வேண்டும். முடிந்தால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் கைது செய்து தமிழ்நாட்டினுடைய அமைதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இது ரிஹர்சல். இந்த போராட்டம் என்னது? ஒத்திகை. இந்த போராட்டம் என்னது? என்னது? இந்த போராட்டம் என்னது? பின்னாடி இந்த போராட்டம் என்னது? ஒத்திகை. இது சரியான கள எப்ப தெரியுமா? நீங்கள் கல்யாணராமன் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால், இந்த ராஜகோபால பையன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க தவறினால் இன்னொரு சாயின்பாக் இந்தியாவில் உருவாகும். எப்படி குடியுரிமை சட்டத்திற்காக வீட்டுக்கே போகாம போராடினோமே, அதுபோல இன்ஷா அல்லாஹ் அந்த அயோக்கிய பையன் கைது செய்யப்படுகிற வரை நாம் ஒருங்கிணைந்து போராடலாமா? சட்டப்பத்திர போராடலாமா? சட்டப்பத்திர பின்னாடி போராடலாமா? எனவே எங்களுடைய உயிரை விட எங்கள் மானம் சுயமரியாதை மேலானது, அதை விட மேலானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சரியான சட்டத்தில் அவனை கைது செய்யப்பட வேண்டும். இந்த நிகழ்வை, இந்த கண்டன போராட்டத்தை அமைதியாக, ஒரு பக்கம் வாகனம் போய்கொண்டே இருக்கிறது, அமைதியாக இருந்து யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இவ்வளவு நேரம் கண்ணியத்தோடு, கடமையோடு, ஒழுக்கத்தோடு, ஒற்றுமையோடு நடந்த இந்த போராட்டம் கலைந்து போகும்போது ஒரு கொடி பிடித்தலோ, ஒரு பேனர் பிடித்தலோ, ஒரு கோஷம் எழுப்புவதோ எதுவுமே கூடாது. அமைதியா எல்லாரும் திரும்பி போலாமா? திரும்பி போலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவுக்கு பின்னாடி தான் கலையணும். ஒருத்தர் கூட எந்த விதமான சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது. துஆவுக்கு பிறகு மிக அமைதியாக முதலிலே பெண்கள் போவார்கள், பிறகு ஆண்கள் கலைவார்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.